வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த வாரம் நான் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக நாசிக் வந்திருக்கேன். அதனால் இந்த வீடியோவை நாசிக்லே நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். போன வீடியோவை பார்த்துட்டு நிறைய அன்பர்கள் எனக்கு ஃபோனில் அண்ட் இமெயிலில் வந்து, மேம் நீங்கள் நிறைய புரத சத்து மாவு சத்துன்னு பேசியிருக்கீங்க, ஆனால் புரத சத்தில் எதெல்லாம் வரும், மாவு சத்தில் எதெல்லாம் வரும்னு அப்படின்னு கிளியராக நீங்கள் சொல்லலை அப்படின்னு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எனக்கும் அது சரின்னு தான் பட்டுது என்னோடய வீடியோவை திருப்பி பார்க்கும்போது. ஆனால் நிறைய மருத்துவர்கள் வந்து இந்த மாவு சத்தை பற்றியும் புரத சத்தை பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க முன்னால் இந்த வீடியோவை. ஆனால் ரெப்படிஷனாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அதை ரொம்ப அந்த டாப்பிக்கில் டீப்பாக போகல. இருந்தாலும் இவ்வளோ பேர் என்னை ரிக்வெஸ்ட் பண்ணதால் நான் வந்து இன்றைக்கி மாவு பொருட்கள்லாம் என்னென்ன, புரத பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னெல்லாம் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடவே கூடாதுன்னு சில ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. நீரிழிவு நோயாளிகள் மட்டும் இல்லைங்க, மனிதர்களே இந்த நான் இப்போ சொல்ல போகிற லிஸ்ட்டில் எதையுமே சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. பிரெட், பாவ், பிஸ்கெட், காரி, டோஸ்ட், கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய உணவு பண்டங்கள். திருப்பி சொல்கிறேன், பிஸ்கெட், பாவ், பிரெட், டோஸ்ட், காரி, கூல்ட்ரிங்க், ஸ்வீட்ஸ். மாவு பதார்த்தங்கள்லாம் என்னெல்லாம் வரும்னா, இட்லி, தோசை, பொங்கல், உப்மா, பூரி, சப்பாத்தி, சாதம் இதெல்லாம் மாவு பொருட்கள்லாம் வரும். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணும். ஏன்னா இது சாப்பிட்லன்னா நம்மளுக்கு எனர்ஜி இருக்காது. நம்ம பிரெயின் வந்து நம்மளோட மூளை வந்து கார்போஹைட்ரேட்ஸை தான் யூஸ் பண்ணும் ஃபியூவலாக, ப்ரோட்டீனை யூஸ் பண்ண முடியாது. அதனால் அதுவும் சர்க்கரை மருந்துகள் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கார்போஹைட்ரேட் மாவு சத்து அவங்க பிளேட்டில் இருக்கணும். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அதை மினிமமாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். இப்போ இட்லி சாப்பிடணுன்னா 2 இட்லி, வயிறு நிறையலனா 2 முட்டை சாப்பிட்டுக்கலாம். வெஜிடேரியன்ஸ் வந்து கொஞ்சம் சுண்டல் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த முட்டை, இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே சிக்கன், ஃபிஷ்ஷு, முட்டை, அப்புறம் வெஜிடேரியனில் வந்து சுண்டல், தால், பருப்பு வகைகள், சுண்டல் வகைகள், பன்னீர் இதெல்லாம் வந்து வெஜிடேரியனில் வரும். இதெல்லாம் வந்து புரத சத்து. ஸோ நாங்கள் என்ன பேஷண்ட்டுக்கு சொல்லுவோன்னா, எங்கள் கிளினிக்கில் ஒரு பிளேட் மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். அதில் கால்வாசி வந்து மாவு சத்து, இன்னொரு கால்வாசி புரத சத்து. ஸோ நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை சாப்பிட்டுக்கலாம், கிரில்டு ஃபிஷ்ஷு, கிரில்டு சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை வெஜிடேரியன்னா கொஞ்சம் பன்னீர் சாட்டே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை நிறைய காய்கறிகள் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் நிறைய சுண்டல் சாப்பிட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு அரைவாசி, இப்போ அந்த பிளேட் வந்து காலியாக இருக்கும், அதில் பழங்களும் காய்கறிகளும் நிறைய சாப்பிடணும். அதுவும் காய்கறிகள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பச்சையாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீரிழிவு நோயிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ எவ்வளோ ராவாக நம்ம வந்து இயற்கையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பழங்களையும் காய்கறிகளையும் எவ்வளோ நம்ம சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு உங்களோட சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் குறையும். இது வந்து கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வந்தாங்க. ரொம்ப சுகர் அதிகம். அப்போ நான் இதெல்லாம் இந்த டயட்டு ஃபுல் சார்ட் வச்சு அந்த பிளேட் வச்சு சொல்லும்போது அவங்க கண் கலங்குனாங்க. ஏன் ஆண்டி கலங்குறீங்க அப்படின்னும் போது, மேம் நானும் என் ஹஸ்பண்டும் தான் இருக்கோம், எனக்கு 70 வயசு, அவருக்கு 75 வயசு, நான் தான் சமைச்சிக்கணும், இவ்வளோ ஐட்டம் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த தட்டு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஒரு பிளேட்டை பண்ணி எனக்கு நானே தான் டாக்டர் இந்த சலாடை கட் பண்ணணும், பழங்களை கட் பண்ணணும், சூப்பை போடணும், சுண்டலை பண்ணணும், எனக்கு அந்த மாதிரிலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அப்போ உடனே அவங்கக்கிட்டேருந்து அவங்க ஹஸ்பண்டோட நம்பரை வாங்கி அவங்க தனியாக தான் வந்திருந்தாங்க, அவர்கிட்ட சொன்னேன், அங்கிள் இந்த மாதிரி ஆண்டிக்கு வந்து சமைக்க முடியலன்னு சொல்கிறாங்க, அழுகுறாங்க, நீங்கள் வந்து ஒரு மெய்டு வைங்க, அது வச்சா தான் உங்கள் மனைவிக்கு வந்து மருந்துகளை குறைக்க முடியும், சுகர் கண்ட்ரோலில் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவரும் ஃபாரினில் இருக்க தன்னோட மகன்கள்கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து ஒரு மெய்டு வச்சுட்டார். அடுத்த தடவை வரும்போது பூரிப்பாக வந்தாங்க. அந்த 70 வயது பெண்மணி ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஹெல்த்தியாக, 13% இருந்த அந்த HbA1c வந்து நேராக இறங்கி 8%க்கு வந்துடுச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு பொலிவோடு இருந்தாங்க. என்ன ஆண்டி ரொம்ப சிரிச்சிட்டே வரீங்கன்னா, மேடம் அப்படின்னு என் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. என்ன ஆண்டி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னும் போது, இல்லை ஃபாரினில் என் 2 பசங்க இருக்காங்க, நீங்கள் சொன்னதை நீங்கள் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னதை அவங்க ஃபாரினில் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவங்கம்மா நீங்கள் உடனே ஒரு குக்கை வைங்கன்னு உடனே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிட்றேன். கால்வாசி தான் என் தட்டில் இப்போ மாவு சத்து, கால்வாசி அவங்க வந்து வெஜிடேரியன், அதனால் நல்லா சுண்டல் அந்த மாதிரி காய்கறியும் பழங்களும் ரொம்ப நிறையா சாப்பிட்றேன். என்னோடய மெய்டு வந்து நல்லா அதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்றா. ஸோ இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால்
நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த டயட் அப்படின்னு சொன்னால் 25% கார்போஹைட்ரேட் மாவு சத்து, 25% புரதம் அதாவது புரோட்டீன், நான்வெஜ், சுண்டல் இதிலெல்லாம் இருக்கும். 50 விழுக்காடு பழங்களும் காய்கறிகளும். நன்றி, வணக்கம்.